அண்ணன் அன்புமணி அண்ணன் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு வார்த்தை கூட வந்து கோபமான வார்த்தை கூட அன்பாவே இருக்கும் அவர்கிட்ட. வெரி யூசிங் த வேர்ட்ஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் கிளாரிட்டி. அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனே சொல்ல முடியாது. எப்பயுமே பேசினா வந்து வாட்டர் இரிகேஷன் பத்தி பேசுவாரு, டெவலப்மெண்ட் பத்தி பேசுவாரு. ஸோ நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் லீடர்ஸ்ல ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஸோ என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய லீடர், சீஃப் மினிஸ்டர் விஷன். நேற்று தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சிச்சு. சொன்ன எல்லா விஷயத்துக்குமே எஸ் 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 சொல்லிட்டு கோவட்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை விரும்பக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர். ட்ரக்ஸுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸை கொண்டு வரணும்னு அவர் கைப்பட எழுதினாரு. ட்ரக்ஸை விட்டு ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதினாரு. 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் ஒன்றிய கேபினட் மினிஸ்டர் அவரும் அப்பையிலிருந்தே ஸ்போர்ட்ஸ் இருக்காரு. இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்கும்போதே ஒரு 10 வருஷமா அண்ணன் வந்து இங்க எலெக்ஷன்ல நின்று அசோசியேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி, ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிளீன் அப் பண்ணி இன்னைக்கு இங்க நேஷனல் வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து டிராவல் பண்றாங்கன்னா அப்கோர்ஸ் ஒரு குட் லீடர்ஸால இருந்தா மட்டும்தான் அந்தந்த அசோசியேஷன் வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ பிளேயர் டெய்லி ஈவினிங் வந்து என்னதான் பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்தாலும் டெய்லி பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இன்னைக்கும் அன்புமணி சார் இருக்கிறாரு, இன்னைக்கும் அண்ணன். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். எங்களுடைய சிஎம்மும் சரி, பொலிட்டிக்கல்லாம் வந்து நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட். அதுல யூத் 55% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை வந்து டெய்லியும் நேசிக்கக்கூடியவர் அன்புமணி அண்ணன். லாஸ்ட் 10 வருஷமா அவருடைய டிராவல் நிறைய விதத்துல ஸ்போர்ட்ஸ்ல பண்ணியிருக்கோம். 1994 அப்புறம் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து அப்ப வந்து சாஃபா நடத்தினாங்க. ஸோ அப்பதான் இந்த நேரு ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டது, வேளச்சேரி உருவாக்கப்பட்டது, டென்னிஸ் கோர்ட் உருவாக்கப்பட்டது. ஆனா 30 இயர்ஸா வந்து பக்கத்தில் இருக்க கர்நாடகா, பஞ்சாப், லூதியானா, ஹரியானாலாம், குஜராத் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் இந்த ஒரே ஒரு ஸ்டேடியம், அதுவும் அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேடியம், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இல்ல. இங்க ஒரு நேஷனல் கேம்ஸ் நடத்தினா கூட நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை நேற்று ரிவ்யூ மீட்டிங்ல சேம்ல சொல்லும் பொழுது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா நீங்க கணக்கே பார்க்காதீங்க, இம்மிடியட்டா அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நேற்று அந்த அளவுக்கு சிஎம் அவர்கள் அப்ரூவ் கொடுத்தாங்க. கூடிய விரைவில் பட்ஜெட்ல கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட அனௌன்ஸ்மெண்ட்லயும் சரி, அனௌன்ஸ்மெண்டா இருக்காது. வித்தின் 3 இயர்ஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸ் ஹப்பா தமிழ்நாட்டு மாறும்ங்கிறதை அண்ணங்கிட்ட நான் வந்து உறுதிமொழி கொடுக்கிறோம். அதனாலதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நாங்க நேரு ஸ்டேடியம் மாத்திட்டோம். 6 மணிக்கு நான் வந்துடுறேன், 7 மணிக்கு எல்லா அபிஷியல்ஸும் வந்துடுறாங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் இங்க நடக்கும். அதுக்கப்புறம் தான் நான் செக்ரட்டரியேட் போறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி அகாடமிஸ், செர்பியா போனீங்கன்னா 3000 அகாடமிஸ் இருக்கும். அமெரிக்கா போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கேமுக்குன்னு அகாடமிஸ் இருக்கும். ஏன் கர்நாடகால, பெங்களூர்ல ஸ்விம்மிங்னு ஒரு அகாடமி, அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அசோசியேஷன் ஆபீஸ் இருக்கு. ஸோ இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நேரு ஸ்டேடியத்திலேயே இங்கேயே வந்து ஒரு பெரிய ஒலிம்பிக் பவன் கட்டி அசோசியேஷனுக்கு ஒரு ஆபீஸ், அவங்களுக்கான ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் கிரவுண்ட் கட்டி கொடுத்து, அவங்களுக்கான ஆபீஸ் கட்டி கொடுத்து, அவங்களுக்கான அகாடமிஸை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஷனும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்ல நான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும்போது இதே கோரிக்கைகளை முன்னாள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதே மெம்பர் செக்ரட்டரி தான் இப்பயும் இருக்கிறாரு. ஸோ அதனால அந்த கோரிக்கைகள்லாம், அந்த ஃபைல்லாம் திருப்பி எடுத்து நானும் ஐசிடி சார்லாம் போய் லெட்டரா கொடுப்போம்.
லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கான பொறுப்பு வந்து மக்கள் கொடுக்கும் பொழுது ஸ்பீடப் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு ஒலிம்பிக் சிட்டி சார் சொல்ற மாதிரி எங்க வறுமை அதிகமா இருக்கோ, தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், இந்த மாதிரி இடத்துலலாம் ஒலிம்பிக் அகாடமிஸை வந்து உருவாக்குறதுக்கான நேற்று பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக் உடைய அகாடமிஸ் பாத்தீங்கன்னா 38 கேம்ஸ் உடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள கிரவுண்ட் இருக்கும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அதுல பெஸ்ட் தமிழ்நாடு கோச்சஸ் ட்ரைனிங்க்கு ஃபாரின் கோச்சஸ் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்றதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லா எதுவுமே அப்கிரேட் பண்ணாம இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நேஷனல் பெயர் அண்ணனுக்கு தெரியும். நான் இங்க இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 56ல தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தேன். ரூம் நம்பர் 56 இங்க தான் இருக்கு. அந்த 56க்கு நான் திருப்பி போகும்போது நான் போன வாரம் போனேன். 2006ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. அதே இரும்பு கட்டில், அதே ஒரு 10 ஃபேன், அதே 3 பாத்ரூம். சோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணல. இதே நான் குஜராத்துக்கு இப்ப லேட்டஸ்டா போய் பார்த்தேன். நான் அங்க இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேடியத்துல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் போர்டு வச்சு ஒரு 3 ஸ்டார் கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரு ரூம் கொடுத்து அங்க லைப்ரரி வச்சு ஒரு ஏசி அகாமடேஷன் கொடுத்து ஒரு பிளேயருக்கான ரெஸ்பெக்ட் அங்க கொடுக்கறாங்க. டெல்லியில கொடுக்கறாங்க, பஞ்சாப்ல கொடுக்கறாங்க, ஹரியானால கொடுக்கறாங்க. ஆனா நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து நைட்டு இப்ப நாங்கெல்லாம் தூங்கும்போது கஷ்டப்பட்டு மார்னிங் 3 hours 6 to 9 வரைக்கும் விளையாடுவோம். திருப்பியும் 4 to 8 வரைக்கும் விளையாடுவோம். அவ்வளோ பயங்கர ப்ரெஷர்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் எங்களுக்கு இருக்கும். ஆனா தூங்கலான்னு பார்த்தா ஃபேன் ஓடாது, வேர்த்து கொட்டும், நைட்டு தூக்கம் இருக்காது, ஏசி இருக்காது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏர் கண்டிஷன் வேணும் ஒரு ஃப்ரீயா தூங்குறதுக்கு. ஏன்னா பாடி வந்து ஓடி ஆல்ரெடி 40 டிகிரி ஒரு வெப்பத்துல இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஹீட் பாடியா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் அத்லட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லாம இல்ல. ஆனா அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனா பண்ணணும். தமிழ்நாடு முழுசும் ஏசி அகாமடேஷன்ஸ் மாத்த சொல்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம இந்த 60 டேஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல முன்னாடி 350 rupees தான் இருந்துச்சு. மார்னிங் வரும். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது கூட சோசியல் மீடியால வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பரப்புனாங்க. நான் ஜஸ்ட் சாப்பிடும்போது ஒரே ஒரு இட்லி 2 எக் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு புரோட்டீன் பேஸ்ட் ஃபுட் இருக்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் அட்லருக்கு புரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்டே கிடையாது. ஒரு இட்லி 2 எக் இருந்துச்சு காலையில. சோ சாயில பாத்தீங்கன்னா எல்லா மெனு இருக்கும். பிரெட்ஸ் இருக்கும், கார்ன்ஃபிளவர்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், ஒரு நேரத்துல புரோட்டீன் ஃபுட் இருக்கும், கார்ப்ஸ் ஃபுட் இருக்கு, இட்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 மெனு இருக்கும் சாயில. சென்ட்ரல் கவர்மெண்ட்லோடைய சாய் ஹாஸ்டல்ல அந்த மாதிரி இருக்கும். அதை அப்கிரேட் பண்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உடனே 350ங்கிறது 450 ஆச்சு. கிட்டுக்கு வந்து 25,000 மாத்தி இருக்கும். வருஷத்துக்கு மினிமம் 3 நைட் ஷூஸ் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஷூஸ் கொடுக்கணும். கிட்ஸ் வந்து மினிமம் கிட்டத்தட்ட 8 பேர் கொடுக்கணும். அப்படி எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் 12 crores உடைய சாங்ஷனை இந்த 30 டேஸ்ல நம்ம அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு ஆக்சுவலா. சோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப தருமபுரியில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில கல்மராய்மலை போயிட்டு வந்தோம். அங்க மேல 7 ஏக்கர் சூஸ் பண்ணி அங்க ஒரு ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மினி ஒரு ஒலிம்பிக் மாதிரி அங்க கட்டுறதுக்கான பூர்வாங்க பணி நடந்திருக்கு. இது எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே இதை வந்து எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு டிஸ்கஷன்ஸை சிஎம் அவர்கள் உடனடியா நேற்று கிளியர் பண்ணாரு.